பனு இஸ்ராயலுடைய காலத்தில் நீங்கள் நிறைய இந்த நோன்பு காலங்களில் பனு இஸ்ராயலுடைய கால சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். 99 கொலை செஞ்சது, அந்த மலை குகைக்குள்ளே போய் அகப்பட்டு கொண்ட 3. ஏன் சொல்கிறேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ராயல்கள் சமூகத்தை பற்றி பேசுகிற நேரம் குர்ஆன் அதிகமாக அல்லாவின் கருணைக்குட்பட்டார்கள். இந்த உலகத்திலேயே மிக பெரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்கள் பனு இஸ்ராயல்கள் தான். சுவனத்தின் உணவை உண்டவர்கள் பனு இஸ்ராயல்கள். அப்படி ரஹமத்தை அடைந்தவர்கள். அந்த கருணையுள்ள அந்த மனிதர்களுடைய சம்பவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். அவ்வாறு சொல்லி காட்டிய ஒரு சம்பவம் தான், ஒரு மனிதன் 500 ஆண்டுகள் ஒரு மலை உச்சியிலே இபாதத் செய்கிறான். 500 ஆண்டுகள். அந்த மனிதன் அவ்வப்போது கீழே இறங்கி வந்து அங்கு இருக்கின்ற மதுரமான தண்ணியை அறிந்துவிட்டு உலு செய்துவிட்டு மேலே போனால் வணக்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவ்வப்போது கிடைப்பதை உண்டு கொண்டு அவரும் தனிமையிலே இபாதத்தில் இருக்கிறார். கடைசி அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் மலக்குகள் வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய நிலை என்ன? அவர் சொன்னார், 500 ஆண்டுகள் நான் இறைவனோடு இருந்திருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது என்று சொன்னபோது அந்த மலக்குகள் சொன்னார்கள், இல்லை, உனக்கு அல்லாஹ் நரகத்தை தீர்ப்பாக எழுதிவிட்டான். எப்படி இருக்கும்? எப்படி ஆச்சரியமாக இருக்கும்! இப்போது இவர் துடிக்கிறார், அல்லாஹ்வுடைய கருணையை தேடுகிறார். அந்த மலக்கள் திரும்ப சொல்றாங்க, அவர் துடித்த துடிப்புல, எனக்கு நரகமா? எப்படி நரகம்? நான் 500 ஆண்டுகள் இபாதத் செய்திருக்கிறேன். இவருக்கு வரல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால நான் நிச்சயமா சொர்க்கம் போவேன் என்ற வார்த்தையை சொல்லல. அல்லாஹ்வுடைய அருளினால், அல்லாஹ்வுடைய கருணையினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இவர் நம்பினது என்னுடைய 500 வருட இபாதத்தில் அல்லாஹ் எனக்கு தராம வேற யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்றதான் அவர். இப்படிதான் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கும், எனக்கு தராம எனக்கு சொர்க்கம் கிடைக்காம இல்லை. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லாமல் பாதிக்கப்பட்ட பல வரலாறுகளை குர்ஆனில் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கூட தடைப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லாததால. இந்த 500 வருட காலம் இபாதத் செய்த மனிதர் அல்லாஹ்வின் கருணையினால் வபி ரஹ்மத்தில்லா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லல, அல்லாஹ் அவருக்கு நரகத்தை எழுதிவிட்டதாக மலக்குகள் சொன்னபோது மண்டாடுகிறார், துடிக்கிறார். பிறகு அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து சொர்க்கம் கொடுக்கிறான். இவர் கேட்கிறாரு, அப்ப எந்த இபாதத்தால எனக்கு சொர்க்கம் இல்லையா யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்றான், இல்லை, நீங்க செஞ்ச இபாதத் இருக்கிறதே உங்களுக்கு தந்த கண் பார்வைக்கு கூட ஈடாகாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற மிக பெரும் அருளான கண் பார்வைக்கு கூட நீங்க செஞ்ச 500 வருட இபாதத் ஈடாகாது, சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது காணாது. அதான் விளக்கம். என்னுடைய கருணை, அதனால தான் உன்னுடைய சொர்க்கம் என்று அந்த மனிதருக்கு மலக்குகளை கொண்டு அல்லாஹ் சொல்லித்த வரலாறை பார்க்கிறோம்.